நம்முடைய திருமண்டலத்தில் பொறுப்பு பேராயராக இருந்து கடந்த 6/7/2025 அன்று பணி நிறைவு பெற்றிருக்கின்ற பேராயர் மகாகணம் பேராயர் செல்லையா அவர்கள் தாங்கள் பணி நிறைவு பெறுவதற்கு முன்பாக, அதாவது 3/7/2025 தேதியிட்டு தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல சட்டங்களை மீறி நியமனங்களை அண்ணன் எஸ்சிகே அவருடைய ஆலோசனையின் பேரில் நியமனங்களை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். திருமண்டல சட்டப்படி, தென்னிந்திய திருச்சபை சட்டப்படி திருமண்டல பெருமன்றத்திற்கு நியமிக்கப்பட இருக்கின்ற உறுப்பினர்கள் திருமண்டல பெருமன்ற தேர்தல் முடிந்து சட்டப்படி பேராயர் அவர்களுக்கு துணையாக இருப்பதற்காக திருமண்டல பெருமன்றங்களை கூட்டுவதற்கும் லே செயலர், குருத்துவ செயலர், உபதலைவர் ஆகிய நிர்வாகஸ்தர்களை தேர்ந்தெடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்கும் அவர்கள் திருமண்டல பெருமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய திருமண்டலத்தில் அண்ணன் எஸ்சிகே ராஜன் அவருடைய ஆலோசனையின் பேரில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை மகாகணம் பேராயர் செல்லையா அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். தென்னிந்திய திருச்சபை வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது, எந்த ஒரு திருமண்டலத்திலும் நடந்தது கிடையாது. ஆனால் ஒரு பேராயராக இருக்கின்றவர்களே திருமண்டல சட்டத்தையே, திருச்சபையினுடைய சட்டங்களையே மீறுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த திருமண்டலத்தில் எஸ்சிகே அணியினர் செயல்பட்டிருப்பார்கள் என்பதை திருமண்டல திருச்சபையார் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் கடந்த 2021 தேர்தல் நடைபெற்ற போது அன்றைய பேராயர் மகாகணம் எஸ்இசி தேவசகாயம் ஐயா அவர்கள் திருமண்டல தேர்தல் நிர்வாகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக அறிவிக்கப்பட்டு அவர்களே ஆசீர்வாதம் ஜெபம் செய்து அவர்களே அறிவித்தார்கள். ஆனால் மறுநாள் காலை வாக்குப்பெட்டிகள் திருமண்டல அலுவலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே 12 மணி நேரத்தில் அண்ணன் எஸ்சிகே அவருடைய ஆலோசனையின் பேரில் திருமண்டல தேர்தல் செல்லாது என்று அறிவித்தார்கள். அவை கடந்த பேராயரை வைத்தும் இந்த திருமண்டலத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். பணி நிறைவு பெற்ற பேராயர் மகாகணம் செல்லையா அவர்களை வைத்தும் கடந்த 3/7/2025 அன்று ஒரு 17 நபர்களை நியமனம் செய்து அந்த நியமன கடிதங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது தென்னிந்திய திருச்சபை திருமண்டல சட்டங்களினுடைய விதிகளை முற்றிலுமாக மீறிய செயலாகும். இதை அறிந்த இன்றைக்கு நம்முடைய நிர்வாகியாக பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்கள் கடந்த 21/7/2025 அன்று உத்தரவு எண் 81 படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இதை வலியுறுத்தி வந்தோம். நியமனங்கள் என்பது திருமண்டல தேர்தல், திருமண்டல பெருமன்ற தேர்தல் முடிந்த பின்புதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிபதி ஜோதிமணி சார் அவர்களிடம் நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று 21/7/2025 அன்று அந்த நியமனங்களை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இப்பொழுதுதான் அவர்கள் நடைமுறைகளை தெரிந்து, சட்டங்களை தெரிந்து, நாங்கள் அதைத்தான் கடந்த காணொலியிலும் நாங்கள் கேட்டோம். திருமண்டல சட்டங்களை பின்பற்றுங்கள், தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டங்களை பின்பற்றுங்கள் என்று கேட்டோம். இப்பொழுது அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அறிகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதே போன்று மற்றொரு நன்றியையும் அவர்களுக்கு நான் செலுத்த விரும்புகிறேன். காரணம், கடந்த காணொலியில் 21 சேகரங்களை பிரித்ததை அவர்கள் பழைய சேகரங்களோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கூறினார்கள். அதையும் நாங்கள் கோரிக்கையாக வைத்தோம். 21 சேகரங்களை தனி சேகரமாக நடத்தாவிட்டால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் அவர்கள் அதையும்
ஒரு உத்தரவாக பிறப்பித்து 21 செயலர்களும் செயல்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கும் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், தென்னிந்திய திருச்சபையினுடைய திருமண்டல சட்டங்களை நீங்கள் திருமண்டல விதிகளை பின்பற்றுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்க ஆசைப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், எல்லோருக்கும் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று நீங்கள் வாக்குகளை கொடுத்திருக்கின்றீர்கள். அதை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று நான் கேட்கிறோம். யாருடைய வாக்குகளையும் பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் டிஎஸ்எஃப் அணிக்கு கிடையாது. ஆனாலும் திருமண்டலத்தினுடைய விதிகளை மீறியவர்கள், திருமண்டலத்திலே நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள், திருமண்டலங்களிலே வன்முறையில் ஈடுபட்டவர்கள், இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவருடைய வாக்குகளை நாம் நீக்காவிட்டால் எதிர்காலத்திலே இந்த திருமண்டலத்தில் யாரும் தவறு செய்யலாம். தவறு செய்தாலும் அவர்களுக்கு வாக்குரிமை உண்டு, அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். எந்த நிதி முறைகளில் ஈடுபட்டாலும் வன்முறைகளில் ஈடுபட்டாலும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் இந்த திருமண்டலத்திலே ஏற்படுத்திவிட்டு சென்றுவிடக்கூடாது. நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்வது இன்றைக்கு இந்திய அரசியல் சட்டப்படி நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒருவேளை நினைத்தால் அதையும் நாங்களே உங்களுக்கு நாங்கள் ஒரு அன்பு ஆலோசனையாக வைக்க ஆசைப்படுகிறோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நீங்கள் தடை விதிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் விரும்பினால், அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படையில் நீங்கள் விரும்பினால், வாக்குகளை வேண்டுமானால் நீங்கள் கொடுக்காம ஒழிய அவர்களை தேர்தலில் போட்டியிடுவதற்கு நீங்கள் தடை விதிக்க வேண்டும் என்பதை நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதுதான் நீங்கள் காமராஜருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நடைமுறையை பின்பற்றி இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் தேர்தல் நடத்தி தேர்தல் முடிந்து தூத்துக்குடியிலிருந்து செல்லுகின்ற பொழுது, தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு நேர்மையான தேர்தலை ஜோதிமணி சார் நடத்தினார்கள் என்று நீதிமன்றமும் இந்த திருமண்டலத்தினுடைய திருச்சபையாரும் உங்களை பாராட்டுகின்ற அளவிற்கு நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று நாங்கள் மறுபடியும் உங்களிடத்தில் அன்புக்கு வேண்டுகோளை வைக்கின்றோம். எப்படி இன்றைக்கு 21 சேகரங்களை செயல்படும் என்று அறிவித்தீர்களோ, அதே போன்று எப்படி நியமிக்கப்பட்ட அந்த திருமண்டல பெருமன்ற உறுப்பினருடைய ஆணையை நீங்கள் ரத்து செய்தீர்களோ, அதே போன்று எப்படி செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றி வாக்கிதாரர் என்று அறிவிக்கப்பட்டவர்களையும் திருமண்டலத்திலே இருந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களையும் வாக்குரிமைகளை நீக்கி நீதியை தாருங்கள் என்று கேட்கிறோம். உங்களுடைய 21/7/2025 என்ற உத்தரவில் நீங்கள் அழகாக தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டங்களையும் திருமண்டலத்தினுடைய சட்டங்களையும் மேற்கோள் காட்டி, எந்த விதத்திலும் இது சாத்தியமில்லை, எந்தவித உரிமையும் கோர முடியாது என்று சொல்லி அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறீர்கள். அதற்காகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.